ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கந்த சஷ்டியோட 3வது நாள். இன்றைக்கி எப்படி போகுதுன்ட்டு பார்க்கலாம். காலையில் ஏஞ்சி தலைக்கு வந்து குளிச்சுட்டு வாசக்கூட்டி கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சாமிகிட்டையும் சுத்தம் பண்ணி கோலம் போட்டுட்டு பூவெல்லாம் வந்து மாற்றிட்டு அப்படியே வந்து சாமிக்கு வந்து படைக்க ஆரம்பிச்சிட்டேன். சூடம் காமிச்சு சாம்பிராணி காமிச்சு சாமியை வந்து காலைல திருப்தியாக வந்து படைச்சிட்டோம். படைச்சிட்டு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சாமி பாட்டு வந்து போட்டு கேட்டுகிட்டே அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருப்பேன் நான் எப்பயுமே. இன்றைக்கி வந்து கோயிலுக்கு வந்து கொஞ்சம் வேலையால் போக முடியல. அதனால் வீட்டில் மட்டும்தான் இன்றைக்கி வந்து சாமி வந்து கும்பிட்டேன். அப்படியே கூப்பிட்டுட்டு ஈவினிங் போல் ஏதாச்சும் வந்து ஸ்வீட் வந்து செய்வேன் சாமிக்கு படைக்கிறதுக்காக. ஏன்னா ஈவினிங் வந்து நாங்கள் சாப்பாடு எடுத்துப்போம். அதனால் வந்து ஸ்வீட் மாதிரி செஞ்சு வச்சு படைச்சிட்டு அதை ஃபஸ்ட்டு படைச்சதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கலான்னு ஈவினிங்க்கு வந்து என்ன வந்து பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பால் பாயாசம் தான் வந்து செஞ்சுருந்தேன். சேமியா போட்டு, அதாவது வீட் சேமியா போட்டு தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். அதனால தான் கலர் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்து தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே பாயாசம் செஞ்சுட்டு சாமிக்கும் வாசலில் சாமிக்கெல்லாம் வந்து விளக்கு ஏற்றிட்டு செஞ்ச பாயாசத்தையும் பாலையும் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து படைக்க வந்து எடுத்து வைக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சூடம் வச்சுட்டு சாம்பிராணி எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து படைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தம்பியும் படைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டே கூட வந்து நின்றுட்டுருந்தார். அவருக்கு 6 மணிக்கு டியூஷனுங்கிறதால அவர் டெய்லியுமே கூடயே தான் இருந்துட்டு படித்ததுக்கப்புறம் டியூஷன் வந்து கிளம்பி போயிடுவார். 3வது நாள் கந்த சஷ்டி விரதம் மிக சிறப்பாக வந்து முடிஞ்சிச்சு. யாரெல்லாம் கந்த சஷ்டிக்கு என்ன விரதம் இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கேன். அது மாதிரி நீங்கள் எப்படி விரதம் இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.